ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி ஒரு 3 ட்ரேடு வந்துட்டு வந்திருக்கு. 3 ட்ரேடில் நாம் எத்தனை ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், எத்தனை ட்ரேடில் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும், எத்தனை ட்ரேடில் வந்துட்டு லாஸ் புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம 30 மினிட்ஸில் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப வீடியோஸில் நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டைரெக்டாக இன்றைக்கான ட்ரேடை வந்துட்டு பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் எந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,827 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. தென் 24,871 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்துட்டு இருக்குது. நேத்திக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிட்டு அதாவது கேப் அப்பில் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இந்த இன்சைடு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நாம் எந்த ஒரு ட்ரேட் டிசிஷனுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டோம். ஓகே, மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இங்கே வந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனதுனால இந்த பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பாயிண்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஏதாவது நமக்கு ரிவர்சல் ட்ரேடு வந்துட்டு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு எந்த ஒரு ரிவர்சல் ட்ரேடுமே வந்துட்டு வரலை. ஓகே, எதனால் நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு ரிவர்சல் ட்ரேடு இல்லை அப்படிங்கிறேன்னா, எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு டச் ஆகிருக்கக்கூடாது, பாட்டமில் க்ளோஸ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு இந்த லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும். ஒரு க்ரீன் கேண்டல் நாம் வந்துட்டு ஒரு பையிங் வியூ எடுக்கிறதுனால. ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஓகே, தென் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட 50% அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் நான் 50% மார்க் பண்ணேன் அப்படின்னா இந்த கேண்டல் 10:45 கேண்டல். ஓகே, இந்த 10:45 கேண்டலை பேஸ் பண்ணி நாம் ஒரு பையிங் வியூ வந்துட்டு எடுக்கலாம். இது ஒரு சாலிடான ட்ரேடும் கூட வந்துட்டு அமைஞ்சது. ஓகே, இப்போ நாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 24,750 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 10:45 கேண்டல் தான் நமக்கு என்ட்ரி கேண்டல். நம்ம என்ட்ரிக்குன்னு வச்சுருக்க எல்லா க்ரைட்டீரியாவும் இந்த இடத்துல வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகே, நாம் எப்படி என்ட்ரி எடுப்போம் அப்படின்னா அன்றைக்கி டேலோ வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆச்சோ அதிலிருந்து அந்த நம்மளோட என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா 52.30 அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. நான் இந்த ட்ரேடை பர்சனலாக எக்ஸிக்யூட் பண்ணனா அப்படின்னா இந்த ட்ரேடை வந்துட்டு நான் பர்சனலாக எக்ஸிக்யூட் பண்ணலை. எதனால் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, ஆனால் இது வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் ட்ரேடு தான். இந்த மாதிரி ட்ரேடெலாம் நம்ம வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வேணால் இந்த ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கலாம். ஓகே, 52 ரூபாயில் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 25%, 39 ரூபா. ஓகே, இந்த கேண்டல் இருக்குல்ல, அதாவது 11 மணி கேண்டலில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் என்னாச்சு அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதாவது 24,704. ஓகே, இந்த இடத்த வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12:45க்கு இன்னொரு ட்ரேடுமே வந்துட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகே, இந்த 12:45 ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுக்கணும். இப்போது நான் 24,700 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 12:45 கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி கேண்டல். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு டே லோ வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆச்சோ அதிலிருந்து இந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 33.35 அப்படின்னு காமிக்குது. ஓகே, இது வந்துட்டு ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாம் என்ட்ரி எடுக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு 50 ருபீஸ்க்கு மேலே வந்துட்டு இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நாம் ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரி பிஃபோர் டே வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு வந்துட்டு ஒரு 12:45க்கு இதே வந்துட்டு ஒரு 1:15க்கு மேலே இந்த ட்ரேடு வந்திருந்தது அப்படின்னா நாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நம்மளோட ட்ரேடிங் லாஜிக் இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டல் 12:51 கேண்டல் வந்துட்டு என்ட்ரி ஆகிருக்கும். அடுத்த ஒரு மூணு கேண்டல் எவ்வளோ வந்துட்டு ஹை போயிருக்கு பாருங்கள், 33 ரூபாயிலிருந்து இந்த கேண்டலோட ஹை போனது 90 ரூபா. ஸோ நான் வந்துட்டு பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த ஒரு
ரூலையுமே வந்துட்டு பிரேக் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் பையர். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. ஓகே, அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வியூ வந்துட்டு கொடுத்துருந்தோம். நான் ஒரு 9:48 அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 32 ரூபாயில் வந்துட்டு நான் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 32 ரூபாயில் நான் பை பண்ணிவிட்டு அந்த ட்ரேடுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த 9:48 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எனக்கு இந்த கேண்டில் மட்டும் கொஞ்சம் சாலிடாக பையிங் கேண்டலாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த ட்ரேடை அப்படியே ஹோல்டு பண்ண சொல்லியிருப்பேன். இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ட்ரேடிங் டெர்மினல் வந்துட்டு ஸ்ட்ரக் ஆகியிருந்திருக்கு. அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது, அதாவது 38 ரூபாயில் க்ளோஸ் ஆன மாதிரி வந்துட்டு தெரிஞ்சது. ஆனால் இந்த கேண்டிலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 36 ரூபா 55 பைசா. இந்த இடத்துல வரும்பொழுது என்னோட ஆர்டர் எல்லாமே வந்துட்டு ட்ரிகர் ஆகியிருந்தது. நான் எடுத்திருந்த பொசிஷன் எல்லாமே இந்த ட்ரேடுக்கு நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லும் பொழுதே சொல்லியிருந்தேன் பிக் டார்கெட் அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 25% ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், 50% டார்கெட் வந்துட்டு வச்சுருப்போம். ஆனால் ஒரு சில ஹை குவாலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50%க்கு மேலே அதிகமாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வந்துட்டு நம்ம எய்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 32 ரூபாயில் இந்த எடுத்த ட்ரேடை இதே இடத்துல வந்துட்டு நான் எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த ரீசனுக்காக, இந்த கேண்டில் வந்துட்டு இப்படி பிரிண்ட் ஆன ரீசனுக்காக. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பாருங்கள் 64 ரூபா 90 பைசா. இப்போது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், 32 ரூபாயில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அதோட 100% 64 ரூபா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 64 ரூபா 90 பைசா வந்துட்டு போயிருக்கும். ஸோ இந்த இடத்துலையே நான் வந்துட்டு ஒரு அப்செட்டாக வந்துட்டு இருந்ததுனால அந்த 10:45க்கு வந்தது இல்லையா, அந்த ட்ரேடு மேலே எனக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட் இல்லை. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடாக வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கே 64 ரூபா போனோடனே என்னோட ட்ரேடிங் டெர்மினலில் கில் சுவிட்சை வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலை. ஆனால் நம்மளோட லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 10:45 ட்ரேடு வந்துட்டு ஒரு குவாலிஃபையான ட்ரேடு தான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சென்செக்ஸில் தான் வந்துட்டு நம்ம நாளைக்கெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறோம். ஆனால் நிஃப்டியை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுப்போம். அதாவது நிஃப்டியில் ட்ரேடு எந்த டைம் வருதோ அந்த டைமில் சென்செக்ஸை பார்த்து அங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி நாம் வந்துட்டு சென்செக்ஸில் தான் ஆர்டரை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எதனால் அப்படின்னா அதுதான் வந்துட்டு நியரஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஸோ அதனால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அகைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் எந்த ஒரு செல்லிங் கேண்டிலுமே வந்துட்டு தெரியலை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்துட்டு விட்டுறேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் நாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது நிஃப்டியோட சார்ட்டுமே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணால் போதுமானது. இப்போது நிஃப்டியில் நான் ட்ரேடான எல்லா ப்ரைஸையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பையிங் கேண்டில். ஸோ அதனால் அந்த கேண்டிலோட லோ வந்துட்டு நான் க்ரீன் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் ஒரு பையிங் கேண்டில் தான். ஆனால் நான் இந்த கேண்டில்லாம் வந்துட்டு மார்க் பண்ண போகிறது கிடையாது. பாட்டமில் விக்கு அதிகமாக இருந்து டாப்பில் விக்கு கம்மியாக இருக்கிற அந்த ஒரு க்ரீன் கேண்டில் அல்லது இந்த மாதிரி பாட்டமில் விக்கு கம்மியாக இருந்து டாப்பில் விக்கு அதிகமாக இருக்க இந்த ரெட் கேண்டில், இதை மட்டும்தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.